ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, சாயப்பா சாயப்பான தினமும் ஒரு முறையாவது என்னை நினைக்கிற உன் மனசில் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் நடக்கணுன்ற எதிர்பார்ப்பும் நடக்கலையேன்ற ஏமாற்றமும் கூட இருப்பது எனக்கு தெரியும். நித்தமும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுக்கு இனி ஆறுதலும் அன்பும் அழகும் நிம்மதியும் அமையும்படியாக உனக்கான விஷயங்களையெல்லாம் சந்தோஷமாக நான் நடத்தி தரப்போகிறேன். உன் உள்ளமும் இல்லமும் மகிழும்படி உன் வீட்டில் நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை விட எல்லா விஷயங்களும் மிக சுலபமாக சிறப்பாக நடந்து முடியும். பக்குவங்கிறது உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் திரும்பி காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் கூட நீ அதை செய்யாமல் கடந்து போவது தானே. அப்படி இப்போது நீ சகிப்புத்தன்மையோட பொறுமையோட உனக்கு கெட்டது செஞ்சவங்களையும் விட்டுட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிட்டு எந்த பலனையும் எந்த பழியையும் வாங்காமல் அப்படியே போய்கொண்டிருப்பதை பார்த்து தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்கணும். இனி நீ சந்தோஷமாக வாழணும் நான் முடிவெடுத்துட்டேன். எப்போதுமே வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கு முன்பாக சில மோசமானவற்றை சந்தித்து தான் ஆக வேண்டும். அப்படிதான் இப்போதும் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைமைக்கு உயர்ந்து போவாய் என் செல்லமே. ஒரு சிலர் உனக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை குறைக்கும் போது நீயாகவே அவர்களை விட்டு விலகி போவது தான் உனக்கு மரியாதை. எந்த இடத்துல உனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீ இரு. மதியாதார் தலைவாசல் மிதிக்காதன்ற மாதிரி உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காத மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்க வேணாம். சரியோ தவறோ உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் மனசாட்சியோட வாழ பழகு. யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்றதுக்காக அதை கேட்டு நடக்கணுன்ற எந்த அவசியமும் உனக்கு இல்லை என் செல்லமே. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ இப்படி தான் இருக்கணும்னு உனக்கு தீர்வு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாரும் நல்லவர்களும் கிடையாது. அவங்க சொல்கிறத கேட்டு நடந்து தான் நீ திருந்தணுன்ற அளவுக்கு நீ ஒன்றும் கெட்ட பிள்ளையும் கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு தான் நீ என்கிட்ட கேட்குற. ஆனால் அந்த வரம் இன்னும் எனக்கே கிடைக்கலையே என் தங்கமே. இந்த சாயப்பாவையை இந்த உலகத்தில் வாழும் கோடானு கோடி மக்களும் ஏற்றுக்கிட்டாங்களா என்ன? இன்னும் கூட ஒரு சிலர் மறுதளிப்போடும் மாறுபட்ட எண்ணங்களோடும் கடவுளே இல்லைன்றவங்களும் இருக்காங்க, சாயப்பாவே இல்லைன்றவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றை மட்டும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க நினைக்காத. யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைனாலும் நீயாகவே இரு. உன் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்கிட்ட வந்து பேசட்டும், புரிஞ்சுக்காதவங்க இப்படியே காலம் முழுக்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கோபம் கொள்வதோ கவலை கொள்வதோ வேண்டாம். எப்போதும் நியாயமான நல்ல மனசோட எல்லாரிடமும் அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு. தராசுக்கு நியாயம்லாம் நீதி நேர்மை எது உண்மை நியாயம் எதுவுமே தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சிடும். அப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய சில மனிதர்களும் யார் வாழ்க்கையில் வசதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமாக பேசுகிறதும் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கிறதுமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பொய்கள் மாயைகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நீதான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். உனக்கு துணையா உண்மைக்கு துணையா யாராவது வந்து நிற்பாங்கன்னு யாரையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. ஆனால் அதே நேரத்தில் அன்புங்கிற விதையை நீ எப்போதும் போட்டுவே. அன்பு விதைச்சி வந்து முளைச்சி மரமாக மலரும். ஆனால் வம்புங்கிறது புல் மாதிரி. வம்பு வளர்த்தினா அது விதைக்காமலேயே பக்கத்தில் இருக்க மரத்தையும் சேர்த்து கெடுத்து விடும். அதனால் வம்பு எனும் புல்லை தவிர்த்து விட்டு அன்பான விதையை மட்டும் போட்டுவை. உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் அழகானதாய் நிச்சயமாக மாறும். ஒருபோதும் நீ கஷ்டப்படணும் கவலைப்படணும் கண்ணீர் விடணும் நினைக்கிற மனிதர்கள் கண் முன்பாக மட்டும் நீ அழுது விடாதே என் செல்லவே. ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பதே உன்னுடைய கண்ணீரை தானே. நீ கவலைப்படணும் கண்ணீர் விடணும் நினைக்கிறவங்க கண்ணு முன்னால் மனம் வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்தாமல் எப்படியாவது கட்டுப்படுத்திக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை சிமிட்டிக்கிட்டாவது கண்ணீரை கட்டுப்படுத்திடு. நிச்சயமாக உன்னை யாரெல்லாம் அழுக வச்சு பார்க்கணும்னு நினச்சாங்களோ யாரெல்லாம் உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்சு நிற்கணும்னு நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். நீ பணத்தை சிக்கனப்படுத்தினா உன் வாழ்க்கை இனிப்பையானதாக இருக்கும். வார்த்தைகளை சிக்கனப்படுத்தினால் உன் உறவு நிலையானதாக இருக்கும் என் தங்கமே. ஒரு சில பேர்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் திமிர் கிடையாது. அந்த நபரால் இவருக்கு ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருந்திருக்கும். அப்படித்தானே நீயும் ஒரு சிலரிடம் பேசாமல் ஒதுங்கி ஒதுங்கி போகிற? எல்லாம் எனக்கு தெரியும். உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களிடம் நீ பேசுவதை காட்டிலும் கண்டும் காணாமல் போகிறது தான் சரியாக இருக்கும். பிரச்சனைனா அதை பேசி தீர்க்கணும், பேச்சை வளர்க்க வேணாம்.